ஏ கண்ணுங்களா, எல்லாரும் நெருங்கி உட்காருங்க. நான் சின்ன பொண்ணா இருந்தப்போ இந்த மழையைப் பார்த்தா மனசு நிறைய சிரிக்கும். மழை பெய்ய ஆரம்பிச்சா நான் முதல்ல என்ன பண்ணுவேன்னா, வாசலுக்கு வெளியே போய் இந்த மண்ணை நக்கி வாசிப்பேன். அடே, என்ன மனம் தெரியுமா? அப்புறம் அம்மா, மழை வந்துருச்சு நோ கத்துவேன். இந்த மழை கண்ணே, வெறும் தண்ணி இல்ல, அது வானத்தோட கண்ணீர். ஆனா சந்தோஷக் கண்ணீர். மழை வந்தா மரம் சிரிக்கும், கிணறு பாடும், விவசாயி நிம்மதியா தூங்குவான். நீங்க மழையை பார்த்து பயப்படாதீங்க கண்ணுங்களா, அது நம்மை நனைக்க வரல, நம்மை சுத்தம் பண்ண வருது. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? மழை மாதிரி நம்ம மனசும் சுத்தமாயிருந்தா கடவுளே நம்ம வீட்டுக்குள்ள உட்காருவான். சரி, இன்னொரு நாளைக்கு இன்னொரு கதை. இப்போ போங்க, நல்லா தூங்குங்க. மழை மாதிரி கனவுகளோட பாட்டி சொல்லும் பூச்சாண்டி கதை. ஏய், எல்லாரும் நெருக்கமா உட்காருங்க. இப்ப பாட்டி ஒரு பூச்சாண்டி கதை சொல்லப் போறேன். ஒரு காலத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ராமுன்னு ஒரு சின்ன பையன். அவன் ரொம்ப சுட்டி. அம்மா சொன்னா கேட்க மாட்டான். இரவு நேரத்துல கூட தனியா வெளியே போயிட்டு வருவான். அப்ப அம்மா சொல்வாங்க, ராமு, இருட்டா இருக்கு, பூச்சாண்டி வந்துடுவான். ராமு சிரிச்சான். பூச்சாண்டி எல்லாம் கதை அம்மா. ஒரு நாள் இரவு மழை சின்ன சின்னதா தூறிச்சு. ராமன் தனியா தோட்டத்துக்குப் போனான். அப்போ சர் சர் நோ ஒரு சத்தம். மரத்துக்கு பின்னால ஒரு பெரிய நிழல். கண்கள் மின்னிச்சு. ராமு பயந்துட்டான். அம்மா நோ ஓட ஆரம்பிச்சான். அப்போ அந்த நிழல் பேசிச்சு. பயப்படாதே ராமு, அது வேற யாரும் இல்ல, அந்த ஊரு முத்துப்பாட்டிதான். மழையில குடை தேடி வந்திருந்தாங்க. ராமு நிம்மதியா சிரிச்சான். அந்த நாள் முதல் அம்மா சொன்னத கேட்க ஆரம்பிச்சான்.